நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்து என் பையனுக்கு வந்து முட்டை சாதம் தான் செய்ய போகிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இதே போல் முட்டை சாதம் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கு கூட ரொம்பவே நல்லது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய மெஷர்மெண்ட் வந்து என் குழந்தைக்கு வந்து இந்த கிண்ணிக்கு 3/4 கிண்ணி அளவில் சாதம் வச்சுருக்கேன். அரை வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு முட்டை. இதுதான். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். உங்கள் குழந்தைக்கு எந்த தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எடுத்து வச்சுருந்த கடுகு சீரகத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ வந்துட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் வந்ததும் நம்ம வந்துட்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவில் கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு காட்டுறேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இடையில விட்டு விட்டு கலருங்க. அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக முட்டை வந்து கிடைக்கும். இல்லைன்னா மாவு மாதிரி ஆயிரும். விட்டுட்டு இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம். வந்து 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சாதத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நான் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆயிலே தெரியல பார்த்தீங்களா? எவ்வளோ திரண்டு எவ்வளோ ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும் பசங்களுக்கு வந்துட்டு. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துடலாம். வந்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. முட்டை வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கலரி விட்டுக்கோங்க. இது போல் கலந்ததும் எடுத்து வச்சுருந்த சாதத்தை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையும் சாதமும் நல்லா மிக்சிங் ஆகணும். உப்பு வந்து பார்த்துக்கிட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ்லேயும் இல்லை ஃபீட் பண்ணுறதுக்கு இதை மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து நல்லது கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.